Hi friends, welcome to Radhi Samayal channel. நம்ம இன்னைக்கு நண்டு சூப் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வரப்போற ரெய்னி சீசனுக்கு இந்த மாதிரி சூப்லாம் வச்சு கொடுத்தோம் அப்படினா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சளி இருமல் இருக்குறவங்களுக்கு பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்தோம்னா நல்லாவே கேக்கும். ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் குக்கர்லயே வந்து தாளிக்க போறேன். அது குக்கர் வச்சிட்டு அதுல 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் இங்க இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து இந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்கேன். நீ மிக்ஸில அரைச்சீங்க அப்படினா கூட நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைச்சிட்டீங்க அப்படினா சூப்போட கன்சிஸ்டன்சி வந்து மாறிடும். அதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் இடிச்சு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும் இல்லை, அதோட பச்சை ஸ்மெல் போனால் போதும். பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு நண்டை வந்து நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் ரெண்டுமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டி இடிச்சு கூட சேர்த்திக்கலாம். இது கூட கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க, அப்போ தான் அதோட ஃப்ளேவர்லாம் சூப்பில் இறங்கி நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி தழையும் நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நான் அந்த நண்டெல்லாம் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி விட்டுருக்கேன். இல்லை உங்களுக்கு சூப் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 விசிலுக்குள்ளே வந்து நண்டும் நல்லா குக் ஆயிரும், சூப்பு ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி 6 விசில் விட்டு இறக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இஞ்சி, பூண்டு, ஜீரகம், மிளகு இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துறதால ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அந்த கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையோட மனம் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. சூப் வந்து இப்படி கடையில எப்படி கிடைக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. லாஸ்ட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டோம் அப்படின்னா உங்கள் சூப் வந்து ரெடி. கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு சளி, இருமல் இந்த மாதிரி எந்த தொந்தரவும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடாக குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா